வெல்கம் ஒன்ஸ் அகெயின் டு கவின் அண்ட் தர்ஷனா யூடியூப் சேனல். லாஸ்ட் வீடியோவில் நான் பார்க்கும்போது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இது மாதிரி நீங்கள் என்ன மாதிரி நியூட்ரிஷன் ஃபாலோ பண்ணுறீங்க, நீங்கள் என்ன மாதிரியான ஃபுட் லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ திஸ் வீடியோ இஸ் ஆல் அபவுட் சாப்பாடு தான். சாப்பாடுனா யாருக்கு தான் பிடிக்காது இல்லையா? ஸோ நீங்கள் அதை பற்றி தான் பேச போகிறோம். எஸ்பெஷலி நாங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறோம் எங்கள் லைஃப்பில். ஸோ தட்ஸ் வாட் வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட். டெய்லி எப்படி நியூட்ரிஷன் கோல், இந்த டேக்கான ப்ரோட்டீன், ஹெல்த்தியாக சாப்பிட்றது, ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் எப்படி அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்றது நாங்கள் என்ன பண்ணுறோமோ அதை நாங்கள் இந்த வீடியோவில் சொல்கிறோம். கரெக்ட். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நாங்கள் என்ன கட் பண்ணோம்னா, நாங்கள் வெளியே சாப்பிடவே மாட்டோம். ரேர்லி வி ஈட் அவுட் சைட். முக்கால்வாசிக்கான வி ஸ்பெண்ட் டைம் இன் ப்ரிப்பேரிங் ஃபுட் பை அவர் ஓன் செல்ஃப். எங்களுக்கு டயர்டாக தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் டைமில். சரி வெளியே போய் சாப்பிட்றலாம், ஆர்டர் பண்ணலாம் நினைக்கும் போதெல்லாம் சரி சமைச்சிடலாம் அப்படின்னு இருப்போம். லாஸ்ட் வீக் கூட தர்ஷனா மேட் பாம்ஃப்ரெட், வவ்வால் மீன். தமிழ்ல வவ்வால் மீன் சொல்லுவாங்க. கரெக்ட். அது எங்களுக்கு ஃபிஷ் மார்க்கெட் வர வீட்டு பக்கத்துல இப்போ வந்துருச்சு. ஸோ அதனால வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான், ஈஸியாக போயிட்டு ஃபிஷ், ப்ரானு, சிக்கன் அந்த மாதிரி என்ன வேணுமோ ஒரு வாரம் ஒரு ஐட்டம்ஸ் வாங்கிட்டு வந்து வீட்லயே நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் போட்டு ஹெல்த்தியாக சமைச்சு, முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக சமைச்சு சாப்பிட்டுக்கிறோம். கரெக்ட் கரெக்ட். ஸோ ஆனால் இதில் என்ன சேலஞ்ச் இருக்குன்னா, எல்லா பேர் மாதிரி எங்களுக்குமே வந்து ஒரு மாதிரி ஒரு கிரேவிங் எடுத்துகிட்டே இருக்கும் இல்லையா? என்னதான் சாப்பிட்டாலும் கொஞ்சம் மன்ச்சியாக தேவை, இல்லை கொஞ்சம் ஸ்நாக்கியாக தேவை, ஃப்ளேவரியாக தேவைன்னு இருக்கும்போது எல்லாமே வந்து நிறைய பேர் வந்து இந்த மஞ்ச் பண்ணுறதுக்கு பிஞ்ச் வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீரீஸ் பார்ப்போம். நெட்ஃப்ளிக்ஸ், ஹாட்ஸ்டார், அமேசான் பிரைம் இந்த மாதிரி நம்ம போட்டு வீக்கெண்ட் ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் மூவிஸ் பார்ப்போம், எல்லாம் பண்ணுவோம். கூடவே சேர்ந்து ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் மூவி பார்த்த ஃபீல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் எதையாவது சாப்பிடணும்னு சொல்லிட்டு பேக்டு ஐட்டம்ஸ், சிப்ஸ், ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி தான் நிறைய சாப்பிடுவோம். அதில் எவ்வளோ சாப்பிட்றோன்னே நம்மளுக்கு தெரியாது. கண்டிப்பாக தெரியாது நம்மளுக்கு இல்லையா? பட் அப்படிலாம் எங்களுக்கு நடக்கும்போது லைக் நம்மளும் நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ் தானே. ஸோ அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் எங்களுக்கு வரும்போது நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஸோ இந்த நட் பவுலில் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் ஆல்மண்ட்ஸ், ரைசன்ஸ், கேஷ்யூஸ், பிஸ்டாச்சியோஸ், பம்கின் சீட்ஸ், இது வேணா நிறைய ஆல்மோஸ்ட் 5 to 6 ட்ரை ஃப்ரூட் இருக்கு. இந்த இதில் இருக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. எல்லா மாசமும் எல்லாம் சாப்பிடணும்னு இல்லை, நீங்க ரொட்டேட் பண்ணி சாப்பிடலாம். வால்நட்ஸ், ஆல்மண்ட்ஸ், கேஷ்யூஸ், பிஸ்தாஸ் இந்த மாதிரி ஒரு டைம் ஒரு சீட்ஸ்ல நிறைய இருக்கு. சியா சீட்ஸ் இருக்கு, வாட்டர்மெலன் சீட்ஸ், இதெல்லாம் எல்லாமே இருக்கும், தெரியும் தர்ஷனா இல்லையா? பட் இப்போ என்னன்னா முக்கால்வாசி நேரம் நிறைய பேர் இது சாப்பிட்றது சேலஞ்சாக இருக்கும். ஸோ தர்ஷனா வாட் ஷி யூஸ் டு டூ இஸ், இதே மாதிரி சாப்பிடாம ஷி யூஸ் டு மேக் குக்கி ஆன் இட். ஸோ இதில் குக்கி பண்ணலாம். அப்புறம் she also makes cakes on it. நான் கேக் பண்ணும்போதுமே இதுதான் பண்ணுவோம். கிரேவிங்ஸ் இருக்காதா? நீங்க வெளிய சாப்பிட மாட்டீங்கன்னு சொல்றீங்க, சுகர் சாப்பிட மாட்டீங்கன்றீங்க. அப்போ எப்படி கேக் இதெல்லாம் இல்லாம பர்த்டே செலிப்ரேஷன், ரீசெண்டா இவர் பர்த்டே வந்து, என் பர்த்டே வந்து, எல்லாத்துக்குமே நாங்க வீட்லயே தான் கேக் ப்ரிப்பேர் பண்ணோம். ஹெல்தி வேல இந்த நட்ஸ், ப்ரௌனிலாம் வச்சு எப்படி பனானா கேக், குக்கீஸ் இதெல்லாமே வீட்லயே பேக் பண்ணி ஹெல்தியான வேலையை சாப்பிட்டு போனாங்க. கரெக்ட். இது எங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பர்த்டே இருக்கும்போது மோஸ்டா தான் பண்ணுவோம். கேக் வெளியே வாங்க மாட்டோம் நாங்க. we stop buying cakes from outside. வெளிய இருந்து சுகர் போட்ட கேக்ஸ் நோ. இல்ல கேக் ஆக்சுவலாக வெளியே வாங்குறதே கிடையாது, அதான் உண்மை. இட்ஸ் பீன் so many years நான் அப்படி ஃபாலோ பண்ணிருந்தேன். வித் தர்ஷனா ஆஃப்டர் கம்மிங் இன்டு மை லைஃப் அவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ இங்கே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஃபுல் ஃபிளெஜ்டாக வெளியே யாரும் கேக்ஸ் வாங்குறது கிடையாது. தர்ஷனா தான் கேக் பண்ணி தரவும் செய்கிறாங்க. எங்களுக்கு லைக் வெரி க்ளோஸ் சர்க்கிளில் மட்டும் இஸ் வாட் வி டூ. ஸோ நாங்கள் எங்கள் வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா மன்ச் பண்ணுறதுக்கு வி ஹேவ் திஸ் கைண்ட் ஆஃப் நட்ஸ் இருக்கும். ஃப்ரூட்ஸ் மேண்டட்டரியாக வச்சிருப்போம். அப்படின்னா ஃப்ரூட்ஸ் நீங்கள் சாப்பிடலாம், எனி ஃப்ரூட், எந்த ஃப்ரூட்டாக இருந்தாலும் கட் ஃப்ரூட்ஸ் ஹோல் ஃப்ரூட்டாக சாப்பிட பாருங்கள். ஜூஸ் போட்டு சாப்பிட்டா அதில் இருக்க ஃபைபர் போயிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து அப்படியே ஃப்ரூட் டைரெக்டாக சாப்பிட பாருங்கள். கரெக்ட். ஸோ இது ஒன்று என்னன்னா, எங்களுக்கு ப்ரோட்டீன் இஸ் வெரி எசென்ஷியல் ஃபார் அஸ். அதனால நாங்கள் வந்து சப்ளிமெண்ட் போகிறது மாரி நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் நேச்சுரல் வே ஆஃப் இது சாப்பிட்ருவோம். ஏன்னா இப்போ 2 பேருமே நாங்கள் ஒன்றும் ஒரு பாடி பில்டிங் காம்படிஷன்லாம் போகிறதுக்கு ஆளுங்க கிடையாது நாங்கள். ஸோ 2 பேருமே நாட் மெயின்டைன் அவர் ஸ்கின் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, பாடி மெயின்டைன் பண்ணுறதுக்கு, ஓவரால் ஹெல்த் மெயின்டைன் பண்ணுறதுக்கு we always go into raw food, like மண்ணில் என்ன வரைஞ்சதோ, ஃபார் எக்ஸாம்பிள் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், மீட், இது எல்லாமே வந்து இப்படியா சாப்பிட்றது தவிர சிந்தட்டிக் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே வாங்க மாட்டோம், பேக்கெட் ஃபுட் ஐட்டம்ஸ் வாங்க மாட்டோம், மண்ணில் விளையாத எனிதிங் எதுவுமே சாப்பிடவே மாட்டோம். அது ஸோ இதுதான் we have been following for so many years. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு நான் முன்னே சொன்ன மாதிரி தான், கிரேவிங் இருக்கும் போதெல்லாம் தயவுசெய்து பிஞ்ச் வாட்ச் பண்ணும்போது நிறையா சாப்பிட்ருவோம். கேலரி எவ்வளோ நமக்கு சாப்பிடணும்னு தெரியவும் தெரியாது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நட் பவுலு, அப்புறம் ஃப்ரூட்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கோங்க.
இப்போ இதை சாப்பிட்டா ஃபில்லிங் ஆகுமா, எனக்கு நிறைய சாப்பிடணும், பசிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த டைமில் நீங்கள் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது ஸ்வீட் பொட்டேட்டோ. நாங்கள் அதுதான் வந்து ஈவினிங் ஸ்நாக் அந்த மாதிரி டைமில் ஃபில்லிங்காக இருக்கணுன்றதுக்காக ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ ஜஸ்ட் 10 மினிட்ஸ் தான் ஆகும். ஸ்வீட் பொட்டேட்டோவை பாயில் பண்ணி அப்படியே சாப்பிட்றதா, எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல, டைரெக்டாக சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அது மாதிரி சாப்பிட்லாம். இல்லை இந்த நட்ஸ் இப்படி சாப்பிட்றதுக்கு ஹார்டாக இருக்குது, இந்த மாதிரி எடுத்துக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு ஜூஸ் மாதிரி ஸ்மூத்தி மாதிரி குடித்தா நல்லாயிருக்கும்னு சொன்னால் பனானா மில்க்கு அண்ட் இந்த நட்ஸு டேட்ஸு இதுக்கு மேலே டாப்பிங்ஸாக எனி ஃப்ரூட் ஆப்பிள் பொமோகிரானேட் இது மாதிரிலாம் போட்டு ஸ்மூத்தியாகவும் குடிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அது நாங்கள் வந்து ரெகுலராக எடுத்துக்கக்கூடியது தான். கரெக்ட். பட் எனக்கு வந்து இந்த ஸ்மூதி பால் வந்து எனக்கு கொஞ்சம் ஹெவியாக தெரியும். பட் தோ ஐ லவ் இட் ரியலி. நான் வந்து அதிகமாக பெருசாக இருக்கக்கூடாது, ஐ டோன்ட் கெட் மச் மோர் பிகர். அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நான் வந்து எப்பாச்சும் கட் பண்ணுவேன். பட் தட்ஸ் நாட் ஃபார் her own personal nutrition. She consumes it. I guess anybody wants to put on healthy muscle and weight, nut ball smoothie is best example இது. ஸோ அதை தவிர உங்களுக்கு இது சாப்பிட போரிங்கு முன்னே சொல்லியிருந்தேன்ல, போர் அடிச்சுன்னா உங்களுக்கு குக்கீஸ் நேச்சுரல் குக்கீஸ் செய்யணும் இல்லை கேக் செஞ்சுருக்குன்னா தட்ஸ் நாட் நெக்ஸ்ட் வீடியோ மேபி. நெக்ஸ்ட் வீடியோ நான் கேக் பண்ணும்போது குக்கி பண்ணும்போது நான் ரெசிபி ரெக்கார்ட் பண்ணி ஷேர் பண்ணுறேன். கரெக்ட். ஸோ அகெயின் முடிஞ்ச அளவுக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் ஹெல்த்தியாக ஆப்ஷன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாம் வெளியே போய் பீஸா பர்கர் இந்த மாதிரி ஐட்டம்ஸில் அவங்க என்ன ஆட் பண்ணுறாங்கன்னு கூட நம்மளுக்கு தெரியாது, எவ்வளோ நாள் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னு தெரியாது. நாங்கள் அதை சாப்பிட்டதே கிடையாது. அண்ட் அதை குறைச்சிக்கிட்டு இது இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக வந்து செலவாகும் தான். இது வந்து நீங்கள் சொல்கிறீங்களே ஈஸி கிடையாது, ஆனால் நீங்கள் வெளியே சாப்பிட்றதுக்கும் அதே செலவு தான். அது வெளியே போய் நீங்கள் ஒரு ஜங்க் ஐட்டம் சாப்பிட்றீங்கனாலும் அங்கே காஸ்ட் செலவாகும். அதுக்கு இன்ஸ்டன்ட் நீங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிடலாம். அண்ட் இப்படி சாப்பிட்றனால ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க. வெளியே சாப்பிட்டு ஃப்ரைட் ஐட்டம்ஸ் ஆயில் இந்த மாதிரி நிறைய சுகர் எல்லாம் சாப்பிட்டு அதுக்கு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டை விட இது கம்மி தான். ஸோ இன்வெஸ்ட் ஆன் யூ. நீங்கள் உங்களோட ஹெல்த் மேலே இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. நாங்கள் சோஃபார் இதுதான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்டாக கேலரிஸ்னால் என்ன, இந்த வெயிட் லாஸ் வெயிட் கெயின் யார், ஒரு பர்சன் ஒரு நாளைக்கு எவ்வளோ கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் சாப்பிடணும், அவங்க கேலரிஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும், இந்த மாதிரிலாம் இருந்தால் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அது ரிலேட்டடாக இன்னொரு வீடியோவும் நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணுறோம். எஸ் ஆல்ரைட். ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் ஆர் சைட். ஒன்ஸ் அகெயின் எங்களுக்கு இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்ட் நன்றி. ஸோ மறக்காம எல்லாமே சொல்கிற மாதிரி தான், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Yes. Thank you so much folks. Thank you. Thank you. Bye bye.